8 மணி நேரம் போராடி தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு பெட்டியிலிருந்து டீசல் கசிவானது ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போதானது தீயானது பரவ தொடங்கியிருக்கின்றது. இந்த தீயை தீயணைப்பு துறையினர் ரசாயனம் கலந்த நுரையை பயன்படுத்தி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளானது அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 5:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது 18 பெட்டிகள் முழுமையாக எரிந்து நாசமாகி இருக்கின்றது. இதில் 30 பெட்டிகளானது அப்புறப்படுத்தப்பட்டதால் பாதிப்பிலிருந்து அது அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த 18 பெட்டிகள் முழுமையாக எரிந்து நாசமாக இருக்கிறது. இதில் 8 மணி நேரமாக சுமார் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர், பேரிடர் மேலாண்மை துறையினர், தேசிய பேரிடர் மேலாண்மை துறையினர் இணைந்து அவர்கள் போராடி இந்த தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த கசிவு ஏற்பட்டு எரிய தொடங்கியுள்ள இந்த டேங்கர் லாரியை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மீண்டும் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்கும் நிலையில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளும் ரயில்வே துறையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.பி. சிங் ஆனது நேரடியாக ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தும் முயற்சிகளானது மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமில்லாமல் டேங்கர்கள் தண்டவாளத்தில் கவிழ்ந்துள்ள இந்த டேங்கர்களை அப்புறப்படுத்துவதற்காக ராட்சதம் அதாவது 140 டன் எடை கொண்ட ராட்சத இயந்திரமானது கொண்டு வரப்பட்டு பணிகளானது நடைபெற்று வருகின்றது.